இன்றைய நம்முடைய செய்தியின் தலைப்பு சபை என்றால் என்ன? வாட் இஸ் தி சர்ச்? சபை என்றால் என்ன? ஒரு வீட்டில் ஒரு பையன் ஐஃபோன் வாங்கியிருக்கிறான். அவங்க வீட்டில் அதை வச்சுட்டு போயிருக்காரு, கடத்தருக்கு எங்கே போயிருக்காரு. அவங்க வீட்டில் ஒரு வயசான பாட்டி, அந்த காலத்து பாட்டி, 80 வயசு பாட்டி. ஃபோனை பற்றியெல்லாம் அந்த அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாது. தலைக்கு குளிக்கிறதுக்கு குங்குமங்கொட்டை அதை நசுக்கி தண்ணியில் கரைச்சி தலையில் ஊற்றி குளிப்பாங்க. இந்த பாட்டி அம்மா குங்குமங்கொட்டையை நசுக்கிறதுக்கு கல் கிடைக்கலையாம். இந்த செல்ஃபோனை எடுத்துக்கின்னு நல்ல வெயிட்டாக தான் இருக்குதுன்னு பார்த்துட்டு குங்குமங்கொட்டை வச்சு நசுக்கின்னு இருந்துச்சான். அதுக்குள்ளே அந்த பையன் வந்தானா. எப்படி இருந்திருக்கு அந்த பையனுக்கு? எவ்வளோ பணம் போட்டு வாங்கினா எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அந்த ஃபோனை பார்த்தீங்களா அந்த பாட்டி? இந்த மாதிரி தான் நம்ம கூட சர்ச்சை கல்யாணத்துக்கு பயன்படுத்துகிறோம், பேர் வைக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம், சாவாச்சனா பயன்படுத்துகிறோம், என்கேஜ்மெண்ட்டுக்கு பயன்படுத்துகிறோம், அதுக்கப்புறம் அதை மறந்துடுறோம். சர்ச் இப்படி தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். சர்ச் என்றால் என்ன? வாட் இஸ் சர்ச்? சபை, திருச்சபை என்றால் என்ன? ஒரு 7 குறிப்புகள். சபை என்றால் நம்பர் 1, ஆவிக்குரிய மையம், ஸ்பிரிச்சுவல் சென்டர். திருச்சபை என்றால் ஸ்பிரிச்சுவல் சென்டர், ஆவிக்குரிய மையம். அந்த திருச்சபைக்குள்ளே, தேவாலயத்துக்குள்ளே யார் வந்தாலும் உலகத்தாராக இருப்பாங்க வரும்போது, அல்லது வரும்பொழுது வேற ஆளுங்களா, வேற யோசனைகளோட, உலக காரியங்களோட, உலகத்துக்கு சம்பந்தமான சிந்தைகளோட ஆலயத்துக்குள்ளே, சர்ச்சுக்குள்ளே வருவாங்க. அங்கே வர அவங்க உலகத்தினுடைய சிந்தை போயிட்டு ஆவிக்குரிய சிந்தை அவங்களுக்குள்ள வந்துடும். அல்லேலூயா. உலகத்தின் சிந்தை இருக்கும் அதுக்கு முன்னே. என்ன? நல்லா சம்பாதிக்கணும், வீடு கட்டணும், பேர் புகழோடு வாழணும், பசங்களை நல்லா படிக்க வைக்கணும், நல்லா நம்ம பற்றி கேட்டாவே பெருமையாக ஊரில் எல்லாரும் சொல்லணும் என்ற உலகத்தின் சிந்தையோடு வாழ வேண்டும் என்கிற சிந்தையோட ஆலயத்துக்கு வர்றவங்கெல்லாம் அங்கே வர அந்த சிந்தை போயிட்டு எனக்கு பணம் தேவையில்லை, எனக்கு புகழ் தேவையில்லை, எனக்கு பேர் தேவையில்லை, நான் கடவுள் பிள்ளையாக வாழணும், கடவுளுக்கு சேவை செய்யணும், கடவுளை மகிமைப்படுத்தணும், கடவுளுடைய வழியில் நடக்கணும் என்று ஆவிக்குரிய சிந்தை உள்ளவங்களாம் மாறிடுவாங்க. அப்போது இந்த உலகத்தின் சிந்தை போயிடுச்சு. தேவனுடைய ஆலயத்துக்கு வந்த பிறகு ஆவியின் சிந்தை வந்துருச்சு. அல்லேலூயா. அதனால தான் நான் சொன்னேன், ஆலயம் என்றால் அது ஸ்பிரிச்சுவல் சென்டர், அது ஆவிக்குரிய மையம். அங்கே போயிட்டோன்னு சொன்னால் அங்கே வர்றவங்களுக்கு, தேவாலயத்துக்கு வர்றவங்களுக்கு உலகத்தின் சிந்தையெல்லாம் போயிடும், ஆவிக்குரிய சிந்தை அவங்களுக்குள்ளே வந்துடும். அதுதான் திருச்சபை, அதுதான் ஆலயம். இப்போது அங்கே வர்றதில்லை நிறைய பேர். அதனால தான் அவங்களுக்கு உலகத்து சம்பந்தமான யோசனையே மைண்டு ஃபுல்லாக ரொம்ப இருக்குது. உலக சம்பந்தமான சிந்தைகள் மனசில் நிரம்பி இருக்கும் என்றால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவங்க வளர முடியாது. இன்னும் சொல்கிறேன் பாருங்க, நிம்மதியாக வாழ முடியாது. அதனால் தேவாலயத்துக்கு வந்தால் தான் இந்த உலகத்துக்குரிய சம்பந்தமான சிந்தையெல்லாம் போயிட்டு ஆவிக்குரிய சிந்தை உங்களுக்குள்ளே வரும். ஆவிக்குரிய சிந்தை உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் ஆவிக்குரிய காரியங்களையே யோசிப்பீங்க, ஆவிக்குரிய காரியங்களை செய்துட்டு இருப்பீங்க, ஆவிக்குரிய காரியங்களையே நீங்கள் எதிர்பார்த்துட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு இருப்பீங்க. அற்புதமாக உங்களை வாழ்க்கையை கர்த்தர் அமைத்து தருவார். அல்லேலூயா. மாம்சத்தின் சிந்தை மரணம், ஆவியின் சிந்தை ஜீவன் என்று ரோமருக்கு நிருபத்தில் 8ஆம் அதிகாரத்தில் இருக்குது. இது 1. 2வது, தேவாலயம், சர்ச் என்று சொல்லும்போது அது ஒரு
ஆசீர்வாத மையம், பிளெஸ்ஸிங் சென்டர். நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் அதிகமாகும். சகரியா 14:17 என்ன இருக்குன்னா, தேவாலயத்தில் வந்து யார் ஆண்டவரை ஆராதனை பண்ணுவாங்களோ அவங்கள ஆண்டவர் ஆஸ்வதிப்பதாகவும், யார் வந்து ஆராதனை பண்ண மாட்டாங்களோ அவங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது என்றும் அந்த வசனத்தில் இருக்கு. அப்போ தேவாலயம், ஆண்டவருடைய ஆலயம், ஆண்டவருடைய திருச்சபை என்பது பிளெஸ்ஸிங் சென்டர், ஆசீர்வாதத்தின் மையம். தேவாலயத்துக்கு போனால் இன்னொரு ஆசீர்வாதம் என்ன என்றால், நம்முடைய ஜபங்களை கேட்டு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகள் எல்லாம் நீக்கி நிறைவான ஆசீர்வாதங்களை, குறையில்லாத ஒரு ஆசீர்வாதங்களை, குறையில்லாத ஒரு வாழ்க்கையை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. ஹன்னாள் என்கிற அந்த அம்மா குழந்தை பாக்கியம் இல்லை, தேவாலயத்துக்கு வந்தாங்க. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணாங்க. கர்த்தர் அந்த குறையை தீர்த்து அவங்களை ஆசீர்வதிச்சார். ஆமென். குறையில்லாத ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் தேவாலயத்துக்கு போனால். 3வது, தேவாலயத்துக்கு போனால், தேவாலயம் திருச்சபை ஒரு பிளெஸ்ஸிங் சென்டர்னு சொன்னேன், ஆசீர்வாத மையம் என்று சொன்னேன். அங்கே போனால் நாம் என்ன பண்ணுறோம், ஆண்டவருக்கு நம்முடைய காணிக்கைகள் அங்கே கொடுக்குறோம், தசம பாகங்களை கொடுக்குறோம். அங்கே ஆண்டவர் சொல்லுவார், மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், அதனுடைய பலனை பல மடங்குகளாக ஆண்டவர் நமக்கு தருவார். அதனுடைய ஆசீர்வாதத்தை பல மடங்குகளாக ஆண்டவர் நமக்கு தருவார் என்று அந்த வசனத்தில் இருக்கு. ஆகவே தேவாலயம் என்பது, திருச்சபை என்பது நாம் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய ஆசீர்வாதத்தின் மையம், பிளெஸ்ஸிங் சென்டர். அங்கே போக போக நமக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் ஆண்டவர் கொடுப்பார். அங்கே போனால் தீராத பிரச்சனை தீரும், நடக்காத காரியங்கள் நடக்கும். ஆகவே தேவனுடைய ஆலயம், பிளெஸ்ஸிங் சென்டர், ஆசீர்வாதங்களின் மையம். அங்கே போனால் எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் நமக்கு ஆண்டவர் தொடர்ந்து தருவார். 3வதாக, சபை என்றால் ஹீலிங் சென்டர், குணமாக்கும் மையம். அங்கே போனால் நமக்கு இருக்கிற வியாதிகளிலிருந்து நமக்கு சுகம் கிடைக்கும். அங்கே என்ன இருக்குன்னா, கர்த்தருடைய பிள்ளைகள், நீதிமான்கள் செய்கிற ஜெபத்தின் மூலமாக பிணியாளிகள், வியாதியஸ்தர்கள் சுகமாவார்கள் என்று யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் இருக்குது. இப்போ நமக்கு ஒரு வியாதி, ஒரு பிரச்சனை என்று சொல்லும் பொழுது அங்கே இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபம் பண்ணால் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, ஊழியக்காரங்க எண்ணெய் எடுத்து நம்ம தலைமையில வச்சு ஜெபம் பண்ணால் விசுவாசிகளுடைய குறை குற்றங்கள் மன்னிக்கப்பட்டு வியாதிகள் சுகமாகும் அப்படின்னு அதே யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இருக்குது. அதனால் தேவனுடைய ஆலயத்துக்கு நம்ம போனால் நம்முடைய வியாதிகள் சுகமாகும். 4வதாக, திருச்சபை தேவாலயம் என்றால் கவுன்சிலிங் சென்டர், ஆலோசனை மையம். அங்கே போனால் ஆலோசனைகள் நமக்கு கிடைக்கும். தேவ ஊழியர்கள் அங்கே இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் இருக்கிறோம் தேவ ஊழியர்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு புரியலைன்னா, குழப்பமாக இருந்தால், என்ன முடிவு எடுக்கணும் உங்களுக்கு தெரியலன்னா எங்ககிட்ட கேளுங்க. நாங்கள் ஜெபம் பண்ணி பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறபடி உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவோம். வேதத்தின் அடிப்படையில் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவோம். அனுபவத்தின் அடிப்படையில் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவோம். நான் இந்த கவுன்சிலிங் கூட படிச்சிருக்கிறேன். அது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அந்த கவுன்சிலிங் படிச்சிருக்கிறதுனால அதனுடைய நாலேஜில் ஆலோசனை சொல்லுவோம். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் யார், உங்கள் கெப்பாசிட்டி என்ன, உங்கள் பிரச்சனை என்ன, உங்கள் வீட்டில் நடக்கிற பிரச்சனை இல்லை, நீங்கள் எப்படிப்பட்டவங்க, உங்கள் வீட்டில் உள்ளவங்க எப்படிப்பட்டவங்க, உங்கள் குடும்பம் என்ன, உங்கள் பேக்ரவுண்ட் என்ன, எல்லாம் எனக்கு தெரியும். அதை அறிந்தவனாக உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவேன். அதனால் தேவாலயம், திருச்சபை அது ஒரு கவுன்சிலிங் சென்டர்.
அங்கே ஆலோசனை மையம். நீங்கள் அங்கே போக போக உங்களுக்கு நல்ல ஆலோசனை ஆண்டவர் உங்களுக்கு தந்து அருமையாக உங்களை வழி நடத்துவார். ஐந்தாவதாக, திருச்சபை என்றால், தேவாலயம் என்றால் அது ஒரு ட்ரைனிங் சென்டர். ட்ரைனிங் சென்டர். அங்கேயே தேவாலயத்தில், திருச்சபையில் நமக்கு நல்ல ட்ரைனிங் கிடைக்கும். எதுக்கு ட்ரைனிங்கு? தேவனுடைய ஆலயத்தில் ஊழியத்துக்கு ட்ரைனிங் பெற்றுக்கொள்வோம். நாம் கர்த்தருடைய சேவை செய்யணும் என்று எபிரியருக்கு நிருபத்தில் 12ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தில் இருக்குது. 1 பேதுரு 2:9 அவருக்கு ஆசாரியர்கள் இருந்து அவருடைய புண்ணியங்களை எல்லாருக்கும் சொல்றதுக்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார் என்று இருக்கிறது. அப்போ கர்த்தருடைய சேவை செய்யறதுக்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதை சக்சஸ்ஃபுல்லாக செய்யணும்னா நமக்கு ட்ரைனிங் இருக்கணும். அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்ட 80வது வருஷத்தில் 90வது வருஷம் வரைக்கும் சபையில் இருப்பேன். நான் 24 மணி நேரம் சர்ச்சில் தான். நைட்டில் வந்துடுவேன் வச்சுக்கோங்க, பகலெல்லாம் அங்கே தான் இருப்பேன். அதை மாதிரி அங்கே போயிட்டு அங்கே வந்து நிறைய ஊழியக்காரர்களுக்கு நான் போய் கொண்டிருந்த சர்ச்சில் ட்ரைனிங் சென்டராக அது இருந்துச்சு. ஊழியக்காரர்களின் ட்ரைனிங் சென்டர். நான் அங்கே 24 மணி நேரம் அங்கே இருந்ததுனால அவங்களோட சேர்ந்து நானும் ஊழிய முறைமைகளை கற்றுக்கொண்டேன். முறைமைகளை கற்றுக்கொண்டு பயிற்சி பெற்று இன்றைக்கு உங்களுடைய கண்களுக்கு முன்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. காரணம், அந்த ஊழியர்களிடத்தில் நான் பெற்ற பயிற்சி, ட்ரைனிங். அதில் ஊழியம் சக்ஸஸ்ஃபுல்லாக செய்யணும்னா ட்ரைனிங் இருக்கணும். சில பேர் பைபிள் காலேஜ் படிச்சுட்டு ஊழியம் செய்கிறோம் அப்படின்னு வருவாங்க. என்ன ஊழியம் செய்ய முடியும்? அவங்களால பிரசங்கம் செய்ய முடியும், அதுக்கு மேலே என்ன செய்ய முடியும்? அப்போ இந்த மாதிரி அருமையான ஒரு ஊழியம் செய்யணும்னா ட்ரைனிங் இருக்கணும். ஆகவே திருச்சபை, தேவாலயம் நமக்கு ட்ரைனிங் சென்டர். அங்கே போக போக கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு நம்ம அற்புதமாக ட்ரெயின் ஆகிடுவோம். இது 5வது விஷயம். 6வது, தேவனுடைய ஆலயம் திருச்சபை என்றால் விடுதலை மையம், டெலிவரிங் சென்டர். அங்கே தேவனுடைய ஆலயத்துக்கு போனால் எங்கேயும் விடுதலை ஆகாத செய்வன காரியங்களாக இருக்கட்டும், பில்லு சூன்ய காரியங்களாக இருக்கட்டும், பிசாசின் காரியங்களாக இருக்கட்டும், வியாதிகளாக இருக்கட்டும், அங்கே போய் ஜபம் பண்ணால் தேவனுடைய ஆலயத்தில் கர்த்தர் பிள்ளைகள் செய்கிற ஜபத்தினாலும், ஊழியர் செய்கிற ஜபத்தினாலும், நாம் செய்கிற ஜபத்தினாலும் தேவாலயத்தில் நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். அல்லேலூயா. விடுதலை கிடைக்கும். தேவாலயம் என்பது அது ஒரு விடுதலை மையம், டெலிவரிங் சென்டர். கடைசியாக தேவாலயம் அல்லது சர்ச் என்பது அதிகார மையம், பவர் சென்டர். அதிகார மையம், பவர் சென்டர். தேவாலயத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, கர்த்தருடைய சபைக்கு ஆண்டவர் ஒரு விசேஷமான வல்லமையை தந்திருக்கிறார், பவர் தந்திருக்கிறார். அதை பற்றி கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது மத்திய சுவிசேஷம் 16:18 இது என்னுடைய சபை, என்னுடைய சபைக்கு எதிராக பாதாளத்தின் வாசல்கள் கூட நிற்க முடியாது. பாதாளத்தின் வாசல்கள் என்றால் சாத்தானுடைய சக்திகள், எந்த சக்தியும் நிற்காது அப்படின்னு சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் அதில் ஊழியம் செய்கிற ஊழியர்களுக்கு சாத்தானுடைய சகல வல்லமைகள் மேல் அதிகாரம் தந்திருக்கிறார் ஆண்டவர் என்று லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இருக்குது. அப்போ அந்த திருச்சபையில் இருக்கிற ஊழியருக்கும் திருச்சபை மக்களுக்கும் பிசாசின் காரியங்களை கட்டவிழ்க்கவும், அழிக்கவும், விளக்கவும், சாத்தானை கட்டி அப்புறப்படுத்தவும், தூரப்படுத்தவும் எல்லா அதிகாரமும் சபை மக்களுக்கும் சபை ஊழியருக்கும் கர்த்தர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் அது ஒரு பவர் சென்டர் அப்படின்னு சொன்னேன். அது பவர். அங்கே எல்லாரும் கூடி ஜெபம் பண்ணால் பெரிய பவர் இருக்கும் அந்த இடத்துல. 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் என்னுடைய நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் ஒருமித்து தங்களை தாழ்த்தி கொண்டு ஜெபம் பண்ணினால் தேசத்துக்கு க்ஷேமத்தை தருவேன் அப்படின்றார். அப்போ நம்ம எல்லாம் ஒரு இடத்துல கூடி ஜெபம் பண்ணால் நமக்கு அந்த பவர் இருக்குது. ஆகவே திருச்சபை தேவாலயம் என்பது பவர் சென்டர். அது ஒரு அதிகாரத்தின் மையம். நமக்கு எல்லா அதிகாரம் இருக்குது. நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்க அதிகாரத்தை கொண்டு நீங்கள் பூமியில் ஒரு மனதாக எதை கட்டுவீங்களோ அதை நான் கட்டுறேன் பரலோகத்தில் சொன்னாரா இல்லையா? எதை கட்டவிழ்ப்பீர்களோ ஒரு மனப்பட்டு ஜபத்தில்
கட்டழிப்பேன்னு சொன்னாரா இல்லையா? ஆகவே நாம் ஒருமித்து கர்த்தர் கொடுத்திருக்கிற பவர், அதிகாரம் பயன்படுத்தி எந்த சாத்தான் காரியங்கள் ஆனாலும் மனுஷீக சூழ்ச்சிகள் ஆனாலும் கட்டி அப்புறப்படுத்தலாம். அதனால திருச்சபை ஒரு பவர் சென்டர், அதிகார மையம். இப்படியாக தேவாலயம் என்றால் அப்படிப்பட்ட ஒரு இடம். ஆனால் மக்கள் அதை பயன்படுத்திக்க மாட்டேன்றாங்க, அதுக்கு ரெகுலராக போக மாட்டேன்றாங்க, ஒரு பயபக்தியோடு போக மாட்டேன்றாங்க, அந்த இடத்துக்கு போய் அங்கே இருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிச்சிக்க மாட்டேன்றாங்க. அற்புதமான ஒரு இடம் தேவாலயம், தேவனுடைய சபை. ஆகவே நாம் இன்றைக்கு கர்த்தரோடு பேசி இருக்கிறார். இனிமேல் நீங்கள் எந்த சூழ்நிலையும் சர்ச்சுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. தேவாலயத்தில் வந்து திருச்சபை மக்களோட சேர்ந்து தேவனை தொழுது கொள்ளுறதும், தேவனுக்காக ட்ரைனிங் ஆகிறதும், ஊழியத்துக்கு கர்த்தருக்கு சேவை செய்கிறதும், கர்த்தரை மகிமைப்படுத்துறதும், கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை ஜபத்தின் மூலமாய் சுதந்திரித்துக் கொள்வதும், சபை மக்களோட சேர்ந்து ஜபம் பண்ணி சாத்தான் காரியங்களை நிர்மூலமாக்குறதும், இப்படிப்பட்ட காரியங்களில் நீங்களும் உங்கள் பிள்ளைகளை அருமையாக தேவாலயத்துக்கு வழி நடத்துங்க. இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் பிள்ளைகள் எல்லாம் சுதந்திரித்து கொள்வாங்க, அருமையாக தயாராகிடுவாங்க. தேவனுடைய ஆசீர்வாதத்தின் கீழே பசங்க நல்லா இருப்பாங்க. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் தேவனுடைய ஆலயம் என்றால், தேவனுடைய திருச்சபை என்றால் என்ன என்பதை நாம் புரிஞ்சு கொண்டோம். அதனுடைய வேல்யூ, அதனுடைய மகிமை, மகத்துவம், தேவாலயத்தினுடைய மதிப்பு நாம் உணர்ந்தவர்களாக நடந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக.